காலை வணக்கம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமாங்க, ஒரு செல்வந்தர் அவர் காரிலே போய்க் கொண்டிருக்கும் பொழுது வழியில ஒரு சிறுவன் கிழிந்த ஆடையோடு குப்பையில கிடந்த உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தாராம். அந்த சிறுவன் மேல இரக்கம் கொண்டு அவனை வீட்டிற்கு அழைத்து சென்று தன்னுடைய மகனை போல அவனை வளர்த்தாராங்க. அவன் மேல் தன் அன்பை பொழிந்தாராம். ஆனா அந்த மகன் வாலிபன் ஆன போது தன்னை வளர்த்த தகப்பனின் அன்பை புறக்கணித்தானா, அவரை உதாசீனப்படுத்தினானா. அதை அந்த தகப்பனால் தாங்கவே முடியலையாங்க. அந்த தகப்பன் அவருடைய போன்ல குப்பை தொட்டியின் அருகே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு சிறுவனுடைய போட்டோவை அவனுக்கு காண்பித்தாராம். அப்பதான் அவன் தன்னுடைய தவற உணர்ந்தானாங்க. தன்னுடைய தகப்பன் அவனுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து அவரை உதாசீனப்படுத்தினதையும் புறக்கணித்ததையும் எண்ணி அவன் ரொம்பவும் மனம் வருந்தினானாங்க. நாமும் கூட அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளையும் உதவிகளையும் நாம் மறந்து விடுகிறோம். தாவீது ராஜா சங்கீதம் 103:2 சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று. ஆமாங்க, நாம் எப்பொழுதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் செய்த எல்லா உதவிகளையும் நன்மைகளையும் அவருடைய அன்பையும் நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாதுங்க. இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்துல கை வைத்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருடைய கிருபைகளுக்காகவும் அவருடைய அன்புக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பான்னு சொல்லுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் தகப்பனே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியோடு 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 கூட துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய மாறாத அன்பிற்காக, தாயினும் மேலான உம்முடைய அன்பிற்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. இம்மட்டுமாய் எங்களை கரம் பிடித்து நடத்தினவர், இனிமேலும் நடத்துவீரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.